ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ரிவிஷன் சர்ஜரி பிசிஎஸ் கோடிங் அதை எப்படி கோட் பண்ணுறது, ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸில் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ இன்பேஷண்ட்டில் காமனாக அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து காமனாக இருக்கும். அதே மாதிரி ஸோ அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ஏரியாவை ரிவிஷனுக்காக மறுபடியும் வருவாங்க. ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லை ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த சர்ஜரியை மறுபடியும் ரிவிஷன் சர்ஜரி, ஸோ ரீடூ சர்ஜரி பண்ணுறதுக்காக மறுபடியும் வருவாங்க பிகாஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன். ஓகே, ஸோ இதில் என்னென்ன பார்க்கணும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேஷண்ட்டுக்கு காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து டெவலப் ஆகும். இந்த போன் வந்து கம்ப்ளீட்டாக டீஜென்ரேஷன் ஆயிரும். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த டீஜென்ரேஷன் எங்கே இருக்கோ அந்த ஏரியாவை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு காம்போனன்ட் இம்ப்ளான்ட்டை வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதை நம்ம செப்பரேட்டாக கோட் பண்ணக்கூடாது. இது வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரொசீஜர். ஓகே, நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் இங்கே அப்ஜெக்டிவ். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரொசீஜரோட இந்த எக்ஸிஷன் வந்து இன்க்ளூசிவ். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறனால இந்த எக்ஸிஷன் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொசீஜரோட இன்க்ளூசிவ். ஸோ செப்பரேட்டாக இந்த போனை எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம செப்பரேட்டாக அந்த எக்ஸிஷன் கோட் பண்ணக்கூடாது ஒன்று. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்தவரை ஸோ இந்த காம்போனன்ட் பார்த்திங்கன்னா இது ஃபிமோரல் காம்போனன்ட். ஸோ கீழே இருக்குது டிபியல் காம்போனன்ட். ஸோ நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைனர். ஓகே, ஸோ காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் அதோடைய டிஆர்ஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 470. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பேஷண்ட்டுக்கு வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரூட் ஆப்ரேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் சப்ஸ்டியூட். ஸோ என்ன இது இம்ப்ளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக்கில் இருக்கும், மெட்டலில் இருக்கும், பாலிஎத்திலீனில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இது என்ன டிவைஸ் வேல்யூ அப்படிங்கிறத அசைன் பண்ணிக்கோங்க. அப்ரோச் ஓப்பனில் தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் இதே மாதிரி ஹிப்லையுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ சில காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகும். இதில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை ஏதாவது டிஸ்லொகேஷன், இல்லை ஏதாவது லூஸ்னிங் அந்த மாதிரி ஏதாவது ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ரிவிஷனுக்காக வருவாங்க. பேஷண்ட் வந்து ரிவிஷன் சர்ஜரிக்காக வருவாங்க. ஸோ ரிவிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காம்போனண்ட்டை ஸோ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக வேறு ஒரு நியூ காம்போனண்ட் வந்து போடுவாங்க. ஸோ ஓகே, ஸோ ரிவிஷன் சர்ஜரிங்கிறது ஸோ இந்த காம்போனண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுவாங்க. இதுக்கு பதிலாக வந்து நியூவாக வந்து ஒரு காம்போனண்ட் போடுவாங்க. ஓகே ஓகே, ஸோ அப்போ வந்து அது ரிவிஷன் சர்ஜரி. ஸோ இதில் வந்து 2 ரூட் ஆப்ரேஷன் நம்ம கோட் பண்ணணும். ஸோ டேரெக்டாக நம்ம ரிவிஷன் அசைன் பண்ணக்கூடாது, ஏன்னா புதுசாக ஒரு காம்போனண்ட் போடுறதுனால ஸோ 2 ரூட் ஆப்ரேஷன் வரும். ரிமூவலுக்கு ஒரு கோடு அண்டு புதுசாக ஒரு காம்போனண்ட் போடுறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு கோடு. அதாவது கம்ப்ளீட்டாக இது காம்போனண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் காம்போனண்ட்டுமே இல்லை சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிமோரல் காம்போனண்ட் மட்டும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபிமோரல் காம்போனண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிபியல் காம்போனண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது காம்போனண்ட். ஓகேங்களா, மிடில் இருக்கிறது லைனர். ஸோ இந்த காம்போனண்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா ரிமூவலுங்கிற ஒரு கோடு நீங்கள் கொடுப்பீங்க, அதோட ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு கோட் கொடுப்பீங்க. இந்த ரிமூவல் வந்து டிஆர்ஜி வந்து மாற்றும் 468 மாற்றிடும். இன்ஃபெக்ஷனுக்காக வராங்க, இல்லை ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷனுக்காக வராங்கன்னா ஸோ இந்த டிஆர்ஜி வந்து உங்களுக்கு 468க்கு சேஞ்ச் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபியல் லைனர் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த இடத்துல டிபியல் லைனர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஸோ இந்த காம்போனண்ட் நல்லா தான் இருக்கும், இந்த லைனரை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வேறு ஒரு டிஆர்ஜி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 487. டிபியல் லைனர் வந்து 487 வருது. ஸோ இந்த லைனர் மட்டும் ஸோ அப்போது வந்து நம்ம சர்ஜரி அந்த நோட்டை படிக்கும்போது ஸோ இந்த காம்போனண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்களா இல்லை இந்த லைனரை ரிமூவ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் ரிவிஷன் சர்ஜரியில். ஸோ இந்த காம்போனண்ட்டை ரிமூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதை மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஒன்லி காம்போனண்ட் நல்லா தான் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, இன்ஃபெக்ஷனில் நல்ல ப்ராப்பரான லொக்கேஷனில் தான் இருக்குது, இந்த லைனரில் தான் எதுவும் சம் ப்ராப்ளம்னா ஸோ இந்த லைனரை மட்டும் எடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த லைனரை மட்டும் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த லைனரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஸோ நம்ம ரிமூவலுக்கு ஒரு கோடு, அதே நேரம் அது ப்ரீவியஸாக வந்து இந்த காம்போனண்ட்டுக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கோட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல சப்ளிமெண்ட் கோட் பண்ணணும். இந்த லைனர் எக்ஸ்சேஞ்சை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக கோட் பண்ணக்கூடாது, சப்ளிமெண்ட்டாக கோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸோ இந்த ஓல்ட் காம்போனண்ட்டையுமே அவங்க எடுக்கலை. ஸோ இந்த காம்போனண்ட்டில் ஒரு பார்ட் இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் டிவைஸ். ஸோ ஸோ சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ரூட் ஆப்ரேஷனில் இதை நம்ம கோட் பண்ணணும், இந்த லைனர் எக்ஸ்சேஞ்சை. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கோட் பண்ணக்கூடாது.
ஓகே. ஸோ இந்த லைனர் இல்லனாலும் இந்த இம்ப்ளான்ட் உடைய ஃபங்ஷன் இது நார்மலா தான் இருக்கும். ஸோ லைனர்ங்கிறது ஒரு அடிஷனலா ஒரு சப்போர்ட்டிவ் டிவைஸ் மாதிரி இருக்கிறதுனால, ஸோ இத வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட் ஓகே. சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ரூட் ஆப்பரேஷன்ல கோட் பண்ணணும். ஓகே. ஸோ அதே மாரி லைனர் எக்ஸ்சேஞ்சில என்ன லைனர் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க? ஸோ இது வந்து டிபியல் லைனர். அதோடைய டிஆர்ஜி 487 வருது. அதே நேரம் ஃபிமரல் இல்ல பெட்டலர் காம்போனன்ட்ல உள்ள லைனர வந்து ரிமூவ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ உங்க டிஆர்ஜி வந்து 465 வரும். ஸோ லைனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, அது எந்த காம்போனன்ட்டோட லைனருங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து 465 அப்படிங்கிற டிஆர்ஜிய புல் பண்ணுது. ஓகே. ஸோ லைனர் அண்ட் ஃபுல் காம்போனன்ட் அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ 3 விதமான டிஆர்ஜி வந்து ஸோ இந்த மாரி சேஞ்ச் ஆகுது நீ ப்ரொசீஜர்ல. ஓகே. ஸோ அப்போது ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து பண்ணும்போது, ரிவிஷன் சர்ஜரி பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஸோ கம்ப்ளீட்டா வந்து காம்போனன்ட் ரிமூவ் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணல. வெறும் லைனர மட்டும் தான் பாலிஎத்திலீன் இந்த லைனர மட்டும் தான் ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ நம்ம அந்த இடத்துல ரிமூவல் அண்ட் சப்ளிமெண்ட் குடுக்கணும். ஓகே. அதே மாரி ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ரிவிஷன் சர்ஜரியில ஸோ இந்த ஏரியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, இந்த காம்போனன்ட்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டு, இதுக்கு பதிலா வந்து ஸ்பேஷர் போடுவாங்க. ஸ்பேசர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஓகே. ஸோ இந்த காம்போனன்ட்ட கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவல் அந்த ஸ்பேசர் ரூட் ஆப்பரேஷன்ல வந்து நீங்க ரிமூவல் கோட் பண்ணிருவீங்க. அதே நேரம் இந்த ஸ்பேசருக்கு வந்து நம்ம ரூட் ஆப்பரேஷன் ஸ்பேசர்ல 2 டைப் இருக்கு. ஓகே. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிகுலேட்டிங் ஸ்பேசர். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக். ஓகே. ஸோ இந்த ஆர்டிகுலேட்டிங் ஸ்பேசர் அதோடைய ரூட் ஆப்பரேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் மாரி வரும். ஸ்டாட்டிக் உடைய ரூட் ஆப்பரேஷன் இன்செர்ஷன் மாரி வரும். ஓகே. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பேசர்ங்கிறது என்னன்னா, அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் இம்ப்ளான்ட் தான். ஸோ இது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகுது. ஸோ இத ரிமூவ் பண்ணிட்டு டெம்பரவரியா ஸ்பேசர் போடுவாங்க. ஒரு ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் ஸோ மறுபடியும் ஒரு புது இம்ப்ளான்ட் வந்து ரீப்ளேஸ்மென்ட்க்காக வருவாங்க. இல்லன்னா ஸ்பேசரே எனக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா, ஸோ அதிலேயே வந்து பேஷண்ட் கன்டின்யூ பண்ணுவாங்க. ஸோ ஸ்பேசர்ங்கிறது ஜஸ்ட் அதுவுமே ஒரு இம்ப்ளான்டட் இதே மாரியான ஒரு காம்போனன்ட் தான். ஓகே. அதில 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிகுலேட்டிங்னா அந்த ஸ்பேசர வச்சு நீங்க கால வந்து மூவ் பண்ண முடியும். பட் வந்து ஸ்டாட்டிக்ங்கிறது நீங்க எந்த ஒரு மொபிலைசேஷன் ஸோ நார்மலா நீ உடைய ஃபங்ஷன் வந்து அதில இருக்காது. அதனால அதோடைய ரூட் ஆப்பரேஷன் இன்செர்ஷன். ஸோ நார்மல் ஆர்டிகுலேட்டிங் ஸ்பேசர்னா, ஸோ அதோடைய ஃபங்ஷன டேக் ஓவர் பண்றனால, நீயோட ஃபங்ஷன டேக் ஓவர் பண்றனால, அதோடைய ரூட் ஆப்பரேஷன் ஸ்டில் ரீப்ளேஸ்மென்ட். ஓகே. ஸோ ஆர்டிகுலேட்டிங் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட், ஸ்டாட்டிக் அப்படின்னா இன்செர்ஷன். ஸோ இந்த மாரி ரூட் ஆப்பரேஷன் ஸோ நீ ரிவிஷன் சர்ஜரியில சேஞ்ச் ஆகும். ஸோ டிஆர்ஜியுமே அதே மாரி சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில ஸோ நீங்க ஆப்பரேட்டிவ் ரிப்போர்ட் கோட் பண்றதா இருந்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஓபி நோட்ல நீங்க பார்க்கணும். ஓகே. ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். டேக் கேர்.